செபித்தால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். பிரேயிங் ஹைட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய புஸ்தகங்களை படித்திருக்கிறோம். இன்றைக்கு அவர் வாழ்ந்த செபித்த அந்த இடம் மோகா அப்படின்ற இடம் பஞ்சாப்ல இருக்கிறது. அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். இதுதான் அவர் முழங்கால் படிட்டு குழியா இருக்கிற இந்த தலங்களை பாருங்க. அவருடைய அந்த முழங்கால் பட்டு இந்த இடமே குழியா மாறிடுச்சான். நல்ல ஒரு பட்டப்படிப்பு படித்து உயர்ந்த இடத்துல இல்லினாய்ஸ் அமெரிக்கா தேசத்துல அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய இருதயத்துல ஆத்துமாக்களை சந்திக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வாஞ்சை. அந்த வாஞ்சை ஒரு தாகமாக மாறினது. தேசத்துக்கு அவர் இந்தியாவுக்கு புறப்பட்டு வருகிறார். வரும்போது நண்பருடைய கடிதம் கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். இவருக்கு கோபமாயிருது. பரிசுத்த ஆவியால் நான் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கேன், எனக்கு எதுக்கு புது அபிஷேகம், ஆவியின் வரங்கள் தேவையில்லை என்று அவர் யோசிக்கிறார். But you know, sometimes when God calls you for a great ministry, you need the empowering of the Holy Spirit. இவருக்கு திக்குவாய் வேற. அதனால இவர் ஆண்டவர்கிட்ட சொல்லிருக்காரு, எனக்கு பேச வராது ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபிச்சா போதும், நான் மாற்றத்தை கொண்டு வருவேன். வந்தாரு. இந்த இடத்துல பஞ்சாபுடைய எழுப்புதலுக்காக அவர் ஜெபித்தார். இந்தியாவுடைய எழுப்புதலுக்காக ஜெபித்தார். நம்மளுடைய பிள்ளைகளே, நவம்பர் 9th 1865 பிறந்த இவர் February 17, 1912 இறந்துட்டார். பஞ்சாப் இன்னைக்கு பெரிய எழுப்புதலையும் ஆத்தும அறுவடையும் சந்திக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்னு சாது சுந்தர் சிங், இரண்டாவது இந்த ஜெபிக்கிற ஹைட், பிரேயிங் ஹைட். இவருடைய பேரு ஜான் நெல்சன் ஹைட். ஆனா இவர் பிரேயிங் ஹைடுன்னு ஏன் இவருடைய பேர் மாறிச்சு தெரியுமா? இவர் ஜெபிச்சு இவருடைய இருதயமே மூவ் பண்ணிருச்சான். இந்த இருதயமே ஷிஃப்ட் ஆயிருச்சான். அந்த அளவுக்கு அவர் முழங்கால நின்று ஜெபிச்சு கதறி இருக்கிறார். இவருடைய தரிசனம் என்ன தெரியுமா? ஒரு கான்ஃபரன்ஸ்ல சியால்கோட்ல டிக்ளேர் பண்றாரு, ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவாவது சம்பாதிக்கணும், 400 ஆத்துமாக்கள் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு டார்கெட் வச்சு அவர் ஜெபிச்சாரு. அவர் ஜெபத்தின் பலனா கர்த்தர் 400 பேரை அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபத்தால் ஜெயம் எடுக்க முடியும் என்பதற்கு பிரேயிங் ஹைட் ஒரு முன் உதாரணம். இன்றைக்கு இந்தியாவிலே பல ஜெபங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த ஜெபங்கள் எதற்காக செய்கிறோம்? எல்லாரும் நம்மளை பார்த்து ஒரு பெரிய ஜெப வீரன்னு சொல்றதுக்காக இல்ல. நான் ஜெபிக்கிறேன் பாருங்கன்னு எல்லாத்துக்கும் படம் போட்டு காண்பிக்கிறதுக்கு இல்ல. பிரேயிங் ஹைட் ஜெபித்த இந்த இடம் ஒரு சாதாரண இடம். இது ஒரு மேடை இல்ல. பக்கத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன இடம். அந்த இடத்துக்குள்ள வீட்டுக்குள்ள அவர் ஜெபிச்சிருக்கிறார். கர்த்தர் வெளியே அறுவடை தந்தார். அந்தரங்க ஜெபம் வெளியரங்கமான பதிலை கொடுக்கும். இன்றைக்கும் இந்த பிரேயிங் ஹைட் அவர் வாழ்ந்த இந்த இடத்துல இருந்து உங்களோடு நான் கொடுக்கிற சேலஞ்ச், ஜெபித்து பாருங்கள், கேளுங்கள் தரப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? நீங்கள் விசுவாசத்தோடு எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நீங்களும் கேட்டு பாருங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தாரும் கேட்டு பாருங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை தாரும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும், நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும். எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். You will ask, you will receive. Prayer will move the heart of God. கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். உடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். பிரேயிங் ஹைட் ஜெபித்த அந்த இடத்துல இருந்து உங்களையும் கர்த்தர் ஒரு ஜெப வீரனாக மாற்றுவார் என்று மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்று காலை இங்க ஜெபித்த ஜெபத்துக்கு நிச்சயம் கர்த்தர் பதில் தருவார். God bless you.